சில முடிவுகள் ஒரு நாளை மட்டும் மாற்றாது, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அந்த இரவு அவன் எடுத்த ஒரே ஒரு முடிவு மறுநாள் காலையில் எல்லோரையும் கதற வைத்தது. ஆனால் அந்த முடிவை ஏன் எடுத்தான்? அந்த ஒரு இரவு உண்மையில் என்ன நடந்தது? இந்த கதையின் முடிவு உங்களையும் அமைதியாக யோசிக்க வைக்கும். வெளியே மழை இடைவிடாமல் கொட்டி கொண்டிருந்தது. இரவு 10 மணியை தாண்டியிருந்தது. அந்த சிறிய வீட்டின் கூரையிலிருந்து மழை நீர் சொட்டி கொண்டே இருந்தது. வீட்டுக்குள் ஒரு மேசையின் அருகே அமர்ந்திருந்தார் முருகன். 45 வயது. ஒரு தனியார் தொழிற்சாலையில் 20 ஆண்டுகள் வேலை செய்தவர். ஆனால் இன்று அவர் கையில் வேலை இல்லை. 3 மாதங்களுக்கு முன்பு தொழிற்சாலை மூடப்பட்டது. அதிலிருந்து வேலை தேடி அலைந்தார். வேலை கிடைக்கவில்லை. சேமிப்பு பணம் முடிந்தது. நகைகள் அடமானம் போனது. வங்கி கடன் நிலுவையில் இருந்தது. வீட்டு வாடகையும் 2 மாதமாக செலுத்தப்படவில்லை. அவருக்கு எதிரே அமர்ந்திருந்த மனைவி லட்சுமி மெதுவாக கேட்டாள், இன்று ஏதாவது வேலை கிடைச்சதா? முருகன் பதில் சொல்லவில்லை. அவரின் அமைதியே பதிலாக இருந்தது. அதை பார்த்த லட்சுமிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவள் கண்களை துடைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றாள். அங்கே இருந்த பாத்திரத்தை திறந்தாள். அதில் 3 பேருக்கு போதாத அளவுக்கு மட்டுமே சாதம். அதை பார்த்து அவள் பெருமூச்சு விட்டாள். அந்த நேரத்தில் அம்மா பசிக்குது என்று 10 வயது கார்த்திக் வந்து நின்றான். லட்சுமி சிரிப்பது போல நடித்தாள். பொறுத்துக்கோடா. அதை கேட்ட முருகன் தலை குனிந்தார். தன் மகனுக்கு கூட வயிறு நிறைய சாப்பிட வாங்கித்தர முடியாத நிலை அவர் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் டக் 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 வாசல் கதவு பலமாக தட்டப்பட்டது. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். முருகன் மெதுவாக எழுந்து கதவை திறந்தார். வெளியே கடன் கொடுத்தவன் நின்றிருந்தான். அவன் முகத்தில் கோபம். எவ்வளவு நாள் ஏமாத்த போரே? இன்னும் 1 வாரம் என்று முருகன் சொல்ல முயன்றார். 1 வாரமா? இதையே 3 மாதமா கேட்கிறேன். அவன் சத்தமாக கத்தினான். அக்கம் பக்கத்தினர் கதவை திறந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். முருகனின் தலை வெட்கத்தில் குனிந்தது. அந்த அவமானத்தை அவருடைய மகன் கார்த்திக்கும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஒரு கணம் முருகனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இனி இதற்கு ஒரே ஒரு முடிவுதான். ஆனால் அவர் என்ன முடிவு எடுத்தார்? அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம். இனி இதற்கு ஒரே ஒரு முடிவுதான். அந்த எண்ணம் முருகனின் மனதில் மின்னல் போல தோன்றி மறைந்தது. ஆனால் அவர் அந்த எண்ணத்தை யாரிடமும் சொல்லவில்லை. கடன் கொடுத்தவன் இன்னும் கோபமாகவே பேசிக்கொண்டிருந்தான். நாளைக்குள் பணம் தரலைனா இந்த வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். அவன் சொன்ன வார்த்தைகள் முருகனின் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவன் சென்ற பிறகும் வீட்டுக்குள் அமைதி. லட்சுமி மெதுவாக கதவை மூடினாள். கார்த்திக் எதுவும் பேசவில்லை. அவன் தன் அப்பாவை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பார்வை முருகனின் மனதை நொறுக்கி கொண்டிருந்தது. அப்பா என்று மெதுவாக அழைத்தான். ஏண்டா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி எல்லா கடனையும் அடைச்சிடுறேன். 10 வயது குழந்தை சொன்ன அந்த வார்த்தை முருகனின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவர் மகனை அணைத்து கொண்டார். நீ நல்லா படிச்சா போதும் என்று மட்டும் சொன்னார். அந்த இரவு மூவரும் சாப்பிட அமர்ந்தனர். ஒரே ஒரு தட்டில் இருந்த சாதத்தை லட்சுமி 2ஆக பிரித்தாள். முருகன் தன் பங்கை எடுக்கவே இல்லை. எனக்கு பசி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் அது பொய் என்பதை லட்சுமியும் கார்த்திக்கும் தெரியும். இரவு 11 மணி. லட்சுமியும் கார்த்திக்கும் தூங்கிவிட்டனர். முருகனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. வெளியே மழை இன்னும் நின்றபாடில்லை. அவர் மெதுவாக எழுந்தார். பழைய அலமாரியை திறந்தார். அதிலிருந்து ஒரு பழைய கோப்பை எடுத்தார். அதற்குள் வீட்டு பத்திரம், கடன் ரசீதுகள், மகனின் பள்ளி கட்டண ரசீது எல்லாமே இருந்தன. ஒவ்வொன்றையும் பார்த்தபடி அவர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். என்னால இனிமேலும் இவங்களை இப்படி கஷ்டப்பட வைக்க கூடாது என்று மனதுக்குள் சொல்லி கொண்டார். அந்த நேரத்தில் அவர் செல்போன் ஒலித்தது. திரையில் ரவி என்று பெயர் தெரிந்தது. ரவி முருகனுடன் 20 ஆண்டுகள் வேலை செய்த நண்பன். ஹலோ முருகா, சொல்லுடா. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. நானும் போறேன், நீயும் வந்துரு. முருகன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். சரி, வரேன் என்று சொல்லி போனை வைத்தார். ஆனால் அவருடைய முகத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் கடந்த 3 மாதங்களில் அவர் சென்ற ஒவ்வொரு நேர்முக தேர்வும் தோல்வியில்தான் முடிந்திருந்தது. காலை 5 மணி. மழை நின்றது. முருகன் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினார். லட்சுமி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். மகன் கார்த்திக் முகத்தில் ஒரு சிறிய புன்னையுடன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவர்களை ஒரு நிமிடம் பார்த்தார்.
அவருடைய கண்கள் மீண்டும் கலங்கின. இன்று ஒரு முடிவு கிடைக்கும் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டு அந்த வீட்டை விட்டு நடந்தார். ஆனால் அவர் மனதில் இருந்த அந்த ஒரே ஒரு முடிவு இன்னும் மாறவில்லை. அந்த முடிவு அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மாற்றப் போகிறது. முருகன் பேருந்து நிறுத்தத்தில் அமைதியாக நின்றிருந்தார். அவரது கையில் பழைய கோப்பு, அதற்குள் சான்றிதழ்கள், மனதில் 1000 கவலைகள். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் வேகமாக ஓடி வந்தான். அண்ணா, என் அம்மாவை காப்பாத்துங்க என்று கத்தினான். முருகன் அதிர்ச்சியடைந்தார். சிறுவனின் பின்னால் மக்கள் கூட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. சாலையோரத்தில் ஒரு பெண் மயங்கி விழுந்திருந்தாள். யாரும் அருகில் செல்லவில்லை. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்று மட்டும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். முருகன் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. தன்னிடம் இருந்த இன்டர்வியூ கோப்பையை கீழே வைத்துவிட்டு அந்த பெண்ணை தூக்கி ஆட்டோவில் ஏற்றினார். அண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்று ஆட்டோ டிரைவரிடம் கத்தினார். மருத்துவமனைக்கு சென்றதும் டாக்டர் சொன்னார், சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷம் தாமதமாக இருந்திருந்தா உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த சிறுவன் முருகனின் கையை பிடித்து அழுதான். அண்ணா, நன்றி. முருகன் சிரித்தார். உன் அம்மா நல்லா இருந்தா அதுவே போதும். அந்த நேரத்தில் தான் அவருக்கு நினைவு வந்தது. இன்டர்வியூ கடிகாரத்தை பார்த்தார். நேரம் கடந்து விட்டது. இன்னைக்கு வேலை போயிடுச்சு என்று மெதுவாக சிரித்து கொண்டே மருத்துவமனையை விட்டு வெளியே நடந்தார். அவருக்கு தெரியவில்லை, அந்த மருத்துவமனை 3வது மாடி ஜன்னலில் இருந்து ஒருவர் அவரை கவனித்து கொண்டிருந்தார். அவர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். அவர் அருகில் நின்ற உதவியாளர்களிடம் மெதுவாக சென்றார். அந்த மனிதரை எனக்கு கண்டுபிடிங்க. முருகனுக்கு இன்னும் தெரியவில்லை. அவர் செய்த உதவி, ஒரு நல்ல செயல் அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது. இதோட முடிவுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், அவமானம் வரலாம், பசி கூட வரலாம். ஆனால் மனித நேயத்தை மட்டும் இழக்காதீர்கள். ஏனென்றால் நாம் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடும்.